ஹரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேரவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாதத்திற்கான ராசி பலன்கள். கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். மீன ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். பங்குனி மாதம் 19ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். ஒரு தனிப்பட்ட நபரின் பலன்களை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். கன்னி ராசி. கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். ராசி அஷ்டம ஸ்தானாதிபதியும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் விழுவதால் செயல்பாடுகள் வேகம் நிறைந்திருக்கும். ஆனால் நிதானம் தேவை. நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுடைய சாதுரியமான புத்தி திறமையால் எதையும் எளிதில் சாதித்து விடலாம். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் உங்களுடைய சாதுரியமான பேச்சு திறமையால் எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். இளைய சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு சிறு ஒரு பயணங்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தாய் உங்களுக்கு வக்க வளமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு மேன்மையடையும். சிலர் பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டில் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி சனி பகவான் ருணரோக சத்துர ஸ்தானத்திலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சிலருக்கு புத்திரர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்களுடன் அனுசரித்து போவதே மிகவும் நல்லது. ருணரோக சத்துர ஸ்தானத்திலே சனி பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து எதிரிகளுடன் ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும். கடனுக்காக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் விண்ணப்பித்திருந்தால் சிலருக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு பழைய கடன் அடைபட்டு புதிய கடன் உருவாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். களத்திரஸ்தானத்திலே ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடன் விரயஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவியை அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்து கொண்டிருப்பதால் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். சனியினுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விழுவதால்
தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நீங்கள் சம்பந்தப்படாத காரியங்களுக்காக தண்டனைகளும் அவமானங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாகிஸ்தானாதிபதி இம்மாதம் அவர் ருணரோக சத்ரு ஸ்தானத்திலும் கலத்திர ஸ்தானத்திலும் பயணம் செய்ய இருப்பதால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே தந்தையுடைய அன்பும் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சில புண்ணிய தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு அந்நிய மதத்தினர் உதவிக்கரம் நீட்டுவார்கள். முயற்சி ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. முயற்சி ஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருந்தால் பதவி உயர்வு பாராட்டு சிலருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் இம்மாதத்தினுடைய முதல் நாளிலே அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரிகள் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. விரயஸ்தானத்தை குரு பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சிலருக்கு சுப செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சந்திராஷ்டமம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. மீண்டும் பங்குனி மாதம் 27ஆம் தேதி ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 8:27 முதல் பங்குனி மாதம் 29ஆம் தேதி ஏப்ரல் 11 பகல் 11:56 வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. அன்றைய நாளிலே தொலைதூர பயணத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கன்னி ராசிக்காரர்கள் தேனை தானம் செய்து கண்ணபிரானை வழிபட்டு பணிகளை தொடங்குவது மிகவும் சிறப்பு. பரிகாரம்: கன்னி ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை ராகுகால வேளைகளை துர்க்கை அம்மனுக்கு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக காரிய தடைகள் அனைத்தும் விலகி பொருளாதாரம் மேம்படும். கன்னி ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருவுருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.